Hello guys, welcome to my channel Vinny's Voice. இன்னைக்கு நம்ம டேஸ்டி அண்ட் ஈஸியான மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கப் தயிர் மிக்ஸி ஜார்ல போட்டு அதை மோரா ஆக்கிக்கங்க. நல்லா கிரைண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். அப்புறம் இந்த மோர் புளிச்ச மோரா இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்கும். புளிக்கல அப்படினா ஒரு 10 or 15 minutes வெயில்ல வெச்சுக்கோங்க. இந்த ப்ராசஸிங்க்கு அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை மூடி தேங்காய், அதுக்கப்புறம் ஊற வச்ச துவரம் பருப்பு ஒரு 10 minutes ஊறினாலே போதுங்க. ஒரு ஸ்பூன் அளவு கூட இருந்தால் ஓகே. அப்புறம் 2 பல் பூண்டு, அப்புறம் இஞ்சியும் அதே அளவு இருக்கணும். அப்புறம் 4 பச்சை மிளகாய், சீரகம் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பெப்பர் அதே அளவு அரை ஸ்பூன். அப்புறம் சோம்பு அந்த அரை ஸ்பூனுக்கும் கம்மி, ஒரு பிஞ்ச் மாதிரி இதெல்லாம் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் சால்ட், உங்களுக்கு எவ்வளோ சால்ட் வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. அரைக்கும் போது உங்களுக்கு அதில் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் இதுக்காக யூஸ் பண்ணுற வெஜிடபிள் பார்த்திங்கன்னா நான் chow இல்லைனா மேராக்காய்ன்னு சொல்லுவாங்க. இதை ஆக்சுவலி இதுக்கு பூசணிக்காய் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் இதை chowவில் தான் செய்வேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நல்லா பீஸாக கட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் நல்லா கொதிக்கும் போது இதை உள்ளே போட்டு நல்லா வேக வச்சுடுங்க. வேக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்படியே பூசணிக்காயில் என்ன டேஸ்ட் இருக்கோ அதுவே இந்த chowலையும் இருக்கும். வெஜிடபிள் வேக வச்சதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் ஒரு 10 வெந்தயம் அந்த மாதிரி வர மாதிரி வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10, அப்புறம் தக்காளி ஒரு அரை தக்காளி, மீடியம் சைஸாக இருந்தால் ஒரு அரை தக்காளி போதும். அதுக்கப்புறம் வரமிளகா 1, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் பியூரி அதை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் இருந்தால் போதும். அப்புறம் பாயிலான அந்த மேராக்காயை போட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் நம்ம புளிக்க வச்சுருந்தோம் இல்லையா அந்த மோரையும் அதில் ஊற்றிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes ஒரு நல்லா அந்த குழம்பு நுரை மாதிரி கட்டணும். அது வரைக்கும் நல்லா அது பாயில் ஆகணும். பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் காமிக்கிற பாருங்கள். நுரை கட்டின மாதிரி இருந்தால் மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பாருங்கள், அவ்வளோதான். சூப்பர் அண்ட் டேஸ்டி அண்ட் ஈஸியான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நிறையா உங்களுக்கு வீடியோஸ் வேணும், குக்கிங் வீடியோஸ் வேணும்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு ஸ்பான்டேனியஸாக ரீச் ஆகும். ஸோ see in my next video. Bye.